ஓம் சாந்தி. குட் மார்னிங். இன்றைய முரளி 30/3/10/2020. பாப்தாதா மதுரை. சாராம்சம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, நீங்களே இப்பொழுது ஜுவாலையில் அர்ப்பணிக்கின்ற உண்மையான வெற்றி பூச்சி. இந்த அர்ப்பணத்தின் ஞாபகார்த்தமே தீபாவளி. கேள்வி: பாபா தனது குழந்தைகளுக்கு என்ன செய்தியை கூறுகிறார்? நிறைய செய்தியை சொல்றார். எந்த செய்தியை கேட்கிறார்? பதில்: ஆத்மாக்களாகிய நீங்கள் எவ்வாறு நிர்வாண தாமத்திலிருந்து கீழே வருகின்றீர்கள் என்றும் தான் எவ்வாறு கீழிறங்கி வருகிறார் என்றும் பாபா உங்களுக்கு கூறுகின்றார். அவர் கூறுகிறார், நான் யார், நான் என்ன செய்கிறேன், நான் ராமராஜ்யத்தை எவ்வாறு ஸ்தாபிக்கின்றேன், அத்துடன் நான் எவ்வாறு ராவணனை வெற்றி கொள்வதற்கு குழந்தைகளாய் உங்களுக்கு தூண்டுகிறேன் என உங்களுக்கு கூறுகிறேன். அதான் தசரா முடிஞ்சது. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் இவ்வனைத்து விடயங்களையும் புரிந்து கொள்கின்றீர்கள். உங்களது ஒளி ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. பாடல்: நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தையாக நீங்கள் பாடல்களை கேட்டீர்கள். ஆத்மாக்களாகி நீங்கள் உங்களுடைய புலனங்களுடனாக பாடலை கேட்டீர்கள். இப்பாடல் சரியாகவே ஆரம்பிக்கிறது. என்ன ஆரம்பம்? இறுதியில் நான் உங்களின் கால் தூசாக இருக்கிறேன் என்ற பக்தி மார்க்கத்தின் வார்த்தைகள் இருக்கின்றன. முதல் ஆரம்பம் சரிதான். இது சரியா எப்படி இப்ப சொல்றது? பக்தியில கால் தூசா இருக்கிறேன்றது. இப்பொழுது குழந்தைகள் எவரது கால் தூசாகவும் இருக்க முடியாது. அது தவறானது. தந்தை குழந்தையாக உங்களுக்கு சரியான வார்த்தைகளை கூறுகிறார். குழந்தைகள் வருகின்ற அதே இடத்திலிருந்தே தந்தையும் வருகிறார். அது சத்தத்திற்கு அப்பாற்பட்ட உலகமாகும், நிர்வாண தாமமாகும். அனைவரும் எவ்வாறு வருகின்றனர் என்ற செய்தியை பாபா குழந்தைகளாக உங்களுக்கு கூறுகின்றார். அவர் தான் எவ்வாறு வருகிறார் என்றும் வந்து என்ன செய்கின்றார் என்றும் உங்களுக்கு கூறியிருக்கின்றார். ஏன்னா இந்த விஷயத்துல மக்கள் நிறைய பல வகையான கருத்துக்கள் இருக்காரு. எப்படி வராரு, கடவுள் என்ன செய்வாரு, என்ன செய்ய மாட்டார். அவர் ராமராஜை ஸ்தாபிக்கும் பொருட்டு ராவணனை வெற்றி கொள்வதற்கு உங்களுக்கு தூண்டுகிறார். ராமராஜ்யமும் ராவணராஜ்யமும் இந்த பூமியிலேயே இருப்பதாக கூறப்படுகின்றது என்பது குழந்தைகளாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது உலக அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக அதிபதினா ஆகாயம், பூமி, சூரியன் அனைத்தும் உங்கள் கரங்களிலே இருக்கும். இப்போ எல்லையை தாண்டிங்கன்னா, ஆகவே ராமராஜ்யம் முழு உலகிலும் உள்ளது எனவும் ராவண ராஜ்யமும் முழு உலகிலும் இருக்கிறது எனவும் கூறலாம். ராவண ராஜ்யத்தில் பில்லியன் கணக்கான மக்கள் உள்ளனர். ராமராஜ்யத்தில் வெகு சிலரே இருக்கின்றனர். பின்னர் படிப்படியாக ஜனத்தொகை அதிகரிக்கிறது. ராவண ராஜ்யத்தில் ஜனத்தொகை பாரிய அளவில் அதிகரிக்கின்றது. ஏனெனில்
எதுக்காக அது அதிகரிக்குது? ஏனெனில் மனிதர்கள் விகாரம் நிறைந்தவர்கள். ராவண ராஜ்யத்தில் அவர்கள் விகாரமற்றவர்களாக இருக்கின்றனர். இது மனிதர்களை பற்றிய ஒரு கதை. ராமர் எல்லையற்றதின் அதிபதி, ராவணனும் எல்லையற்றதின் அதிபதி. இப்பொழுது எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. எண்ணற்ற சமயங்கள் அழிவு என கூறப்படுகிறது. பாபா விருட்சத்தின் படத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றார். என்ன விளங்கப்படுத்தியிருக்கிறார் விருட்சத்தின் படத்தை? மக்கள் தசராவை கொண்டாடும் பொழுது அவர்கள் ராவணின் கொடும்பாவியை எரிக்கின்றனர். அது எல்லைக்குட்பட்ட எரித்தலாகும். உங்கள் விடயம் எல்லையற்றது. பாரத மக்களே ராவணின் கொடும்பாவை இருக்கின்றனர். வெளிநாடுகளிலும் எங்கெல்லாம் பாரத மக்கள் பலர் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் ராவணின் கொடும்பாவை இருக்கின்றனர். அது எல்லைக்குட்பட்ட தசராவாகும். ஏன் பாரதத்துல மாத்திரம் இருக்கிறாங்க? அப்ப இங்கெல்லாம் இல்லையா? அங்கிருந்து வந்தாரா? ஏன் நம்பிக்கை அவங்களுக்கு? அங்கதான் விகாரம் கூட. ஏன்னா இந்த ஊரு ஆரம்பத்தில் இருந்த ராவணன் தான். அதனால இவங்களுக்கு ராவணன் என்னன்னு தெரியாது. பாரதம் தான் என்ன இருக்குது, ராமராஜ்யம் இருந்தது. அதை புடுங்கிட்டாங்கன்ட்டு பாரத மக்கள் தான் என்ன பண்றாங்க, அவங்கள எரிக்கிறாங்க வெறுப்புல. இங்க இல்லையே. அவருக்கு எங்க போய் அவர் எதுக்கு அவங்கள ராவணன் இருக்கணும்? அவர் ராவணன் என்ன பண்ணாங்களோ ஒன்றும் பண்ணலையே. அவங்க ஏற்கனவே ராவண ராஜ்யத்துல இருக்காங்க. நம்ம தான் ராமராஜ்யத்துல இருந்து என்ன ஆயிட்டோம், இந்த ராவணன் அதனாலதான் பாரத மக்கள் இருக்கிறாங்க. அது எல்லைக்குட்பட்ட தசராவாகும். அவர்கள் ராவண ராஜ்யம் இலங்கையில் இருப்பதாக சித்தரித்துள்ளனர். சீதையை அவன் கவர்ந்து இலங்கைக்கு கொண்டு சென்றதாக அவர்கள் கூறுகின்றனர். அது அந்த கதை. இப்போ இந்த தசரா முடிஞ்ச பிறகு இப்போ ராவணனுக்கு கோயில் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில். ஆமா, ராவன் சிவன் பக்தன் தான். யார் அந்த ராவணன்? யார் அந்த ராவணன்? நாங்கதான் பிரதர். நம்ம தானே. சீதையை அவன் கவர்ந்து இலங்கை கொண்டு சென்றதாக அவர்கள் கூறுகின்றனர். அது எல்லைக்குட்பட்ட விடும். தந்தை கூறுகிறார், ராவணின் ராஜ்யம் முழு உலகிலும் இருக்கிறது. ராமரின் ராஜ்யம் இப்பொழுதில்லை. ராமராஜ்யம் என்றால் என்ன அர்த்தம்? கடவுளால் ஸ்தாபிக்கப்பட்ட ராஜ்யம். சத்தியுகமே ராமராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. ராமநாமத்தை உச்சரித்தவாறு மக்கள் மாலையை உருட்டுகின்றனர். ஆனால் அவர்கள் அந்நேரத்தில் அரசனான ராமரை நினைவு செய்வதில்லை. அவர்கள் முழு உலகிற்கும் சேவை செய்கின்ற ஒரே ஒருவரின் மாலை மணிகளையே உருட்டுகின்றனர். தசராவுக்கு பின்னர் மக்கள் என்ன வருது? தீபாவளியை கொண்டாடுகின்றனர். ஏன் அவர்கள் தீபாவளியை கொண்டாடுகின்றனர்? ஏனெனில் அதுவே தேவர்கள் முடிசூட்டும் விழாவாகும். முடிசூடும் விழாவின் பொழுது அவர்கள் பல விளக்குகளை ஏற்றுகின்றனர். முதலில் முடிசூடுதல் இருக்கிறது. இரண்டாவதாக அனைத்து வீடுகளிலும் தீபமாலை இருக்க வேண்டும் என அவர்கள் கூறுகின்றார்கள். இந்நேரத்தில் ஆத்மாக்கள் அனைவரதும் ஒளியும் ஏற்றப்படுகின்றது. இப்பொழுது ஆத்மாக்கள் அனைவரதும் ஒளியும் அணைந்து விட்டது.
அவர்கள் கலியுகத்தவர்கள், அதாவது அவர்கள் அனைவரும் இருளில் உள்ளனர். இருள் என்றால் பக்தி மார்க்கம் என்று அர்த்தம். பக்தி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களது ஒளி குறைவடைந்து விட்டது. இந்த தீபமாலை செயற்கையானது. முடிசூடும் விழா என்பதனால் அவர்கள் வான வேடிக்கைகள் போன்றவற்றை செய்கின்றார்கள் என்றில்லை. சத்தியுகத்தில் முடிசூட்டு விழாவில் வான வேடிக்கை நடக்குமா? அவர்கள் தீபாவளி நேரத்தில் அப்புறம் என்ன பண்றாங்க? லக்ஷ்மி வரவழைத்து வணங்குகின்றனர். அந்த பண்டிகை பக்தி மார்க்கத்துக்குரியது. அவர்கள் சிம்மாசனில் அமர்கின்ற அரசனது முடிசூடும் நாளை பெரும் விமர்சையாக கொண்டாடுகின்றனர். அவை அனைத்தும் எல்லைக்குட்பட்டவை. இப்பொழுது உண்மையான தசராவான எல்லையற்ற விடயம் இடம்பெற இருக்கிறது. இந்த அனைவரது ஒளியையும் ஏற்றவே வந்துவிட்டார். தங்களது ஒளிகள் பேரொளியுடன் கலந்துவிடும் என மக்கள் எண்ணுகின்றனர். பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் ஆலயங்களில் சதா ஒரு விளக்கினை ஏற்றி வைத்திருக்கின்றனர். ஒரு விட்டில் பூச்சி எவ்வாறு ஜுவாலையை சுற்றி வந்து தன்னை அதில் அர்ப்பணிக்கின்றதோ அதே போன்று ஆத்மாக்களும் பேரொளியுடன் இரண்டர கலந்து விடுவதாக அவர்கள் நம்புகின்றனர். அதன் உதாரணமும் உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அரை சக்கரமாக அவருடைய என்னவா இருந்தீங்க? காதலிகளாகவே இருந்தீர்கள். நீங்கள் வந்து இப்பொழுது ஒரே ஒரு அன்புக்கினியவரிடம் உங்களை அர்ப்பணித்து விட்டீர்கள். இது எரித்து விடுவதற்கான ஒரு விடயம் அல்ல. அந்த காதலர்கள் ஒருவரை ஒருவர் மட்டுமே நேசிக்கின்றனர். ஆனால் இங்கு ஒரே அன்புக்கினியவர், ஏனைய அனைவரும் அவருடைய காதலி இல்லையா? பக்தி மார்க்கத்தில் அவரது காதலிகள் அனைவரும் அந்த அன்புக்கினியவரை நினைவு செய்கின்றனர். அவர்கள் தம்மை அர்ப்பணிப்பதற்காக அந்த அன்புக்கினியவரை வருமாறு அழைக்கின்றனர். நாங்கள் எவரையும் அன்றி உங்களை மட்டுமே நினைவு செய்வோம் என அவர்கள் கூறுகின்றனர். அது பௌதிக அன்பல்ல. அந்த காதலர்களுக்கு பௌதிக அன்பே இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்தும் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் ஒருவர் பார்த்து கொண்டிருப்பதால் மிகவும் திருப்தி அடைகின்றனர். இங்கே ஒரே அன்புக்கினியவர், ஏனைய அனைவரும் காதலிகள். அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றனர். சிலர் இயற்கை போன்றவற்றை நம்புகின்ற பொழுதும் ஓ கடவுளே என்ற வார்த்தைகள் இன்னமும் அவர்களது உதடுகளிலிருந்து வெளிவருகின்றன. அனைவரும் அவரை அழைக்கின்றனர். எப்படி அழைக்கின்றனர்? எங்கள் துன்பத்தை அகற்றுங்கள். பக்தி மார்க்கத்தில் பல காதலிகளும் அன்புக்கினியவர்கள் பலரும் இருக்கின்றார்கள். சிலர் ஒருவருடைய காதலியாகவும் மற்றவர்கள் வேறொருடைய காதலியாகவும் உள்ளனர். அது எப்படி? அனுமனுக்கு எத்தனை காதலிகள் இருக்கின்றார்கள்? அவர்கள் அனைவரும் அவர்களுடைய அன்புக்கினியவரின் படத்தை உருவாக்கி பின்னர் ஒன்றாக அமர்ந்திருந்து வழிபடுகிறார்கள். அவர்கள் வழிபட்ட பின்னர் தங்களுடைய அன்புக்கினியவரை கடலிலே மூழ்கடித்து விடுகின்றார்கள். இப்பதான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சது. இதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது. இது போன்ற எதுவும் இங்கு இருக்க மாட்டாது. இங்கு உங்களுடைய அன்புக்கினியவர் என்றென்றும் எப்பேற்பட்டவர்? அழகானவர். அவர் என்றுமே அவலட்சணம் ஆகுவதில்லை. அழகிய அடுத்தது யாரு? பயணியாகிய தந்தை வந்து உங்கள் அனைவரையும் என்ன பண்றாரு? அழகானவர் ஆக்குகிறார். நீங்கள் அனைவரும் கூட பயணிகள். நீங்கள் உங்களுடைய பாகல் அடிப்பதற்கு மிகவும் தொலைதூர தேசத்திலிருந்து இங்கு வருகின்றீர்கள்.
புரிந்து கொள்கின்ற நீங்களும் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது என்ன ஆயிட்டீங்க? திரிகால தரிசிகள், முக்காலத்தையும் அறிந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். படைப்பவரையும் படைப்பின் ஆரம்ப மத்திய இறுதியும் நீங்கள் அறிவீர்கள். ஆகவே நீங்கள் யாரு? திரிகால தரிசி பிரம்மகுமார்கள், குமாரிகளாகி விட்டீர்கள். அந்த மக்கள் ஜெகத்குரு என்ற பட்டத்தை பெறுவதை போன்றே இந்த பட்டத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். எந்த பட்டம்? என்ன பட்டம்? சுயதர்சன சக்கரதாரி என்பதே நீங்கள் பெறுகின்ற சிறந்த பட்டமாகும். சுயதர்சன சக்கரதாரி என்றது ஒரு வகையில 3 காலத்தை தெரிந்தவர்கள் தானே. பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே சுயதர்சன சக்கரதாரிகளாக, அல்லது சிவபாபாவும் சுயத சக்கரதாரியா? நீங்கள் மாத்திரமே சுய சக்கரதாரிகளா, அல்லது சிவபாபாவும் சுயதர்சன சக்கரதாரியா? என்ன நினைக்கிறீங்க? யாராவது சொல்றாங்க சிவபாபாவும் அப்படி. அதுக்கு பாபா சொல்ல, ஆம், ஒரு ஆத்மா சரீரத்தில் இருக்கின்ற காரணத்தால் சுயதர்சன சக்கரதாரி என்று அழைக்கப்படுகிறார். தந்தை இவருக்குள் பிரவேசித்து குழந்தைகளாய் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். சிவபாபா சுயதர்சன சக்கரதாரியாக இல்லாவிட்டால் எப்படி அவரால் உங்களை அவ்வாறு ஆக்க முடியும்? அன்னைக்கு கூட சொன்னார், சுயதர்சன சக்கரதாரின்னு என்ன? உங்களுக்கு சுயதர்சன சக்கரதாரின்றதுக்கு அர்த்தம் என்ன? அவருக்கு சுயதர்சன சக்கரதாரின்றதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க உண்மையா அந்த சக்கரத்தை சுத்துறீங்க. நம்ம சுத்துறோம் இல்ல, கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ். பாபா சுத்துறாரா? அப்ப அவருடைய சுயதர்சன சக்கரதாரின்னா அவர் அந்த ஞானத்தை தெரிஞ்சிருக்கிறதுனால அவருக்கு சுயதர்சன சக்கரதாரி. இப்ப நமக்கு ஞானமும் தெரியுது, சுத்தியும் வந்துடுது. சிவபாபா சொல்றாரு, சிவபாபா சுத சக்கரதாரி இல்லாவிட்டால் எப்படி அவரால் உங்களை அவ்வாறு ஆக்க முடியும்? அவர் அதிமேன்மையான ஆத்மாவாகிய பரமன் ஆவார். சரீரத்தை பற்றி இவ்வாறு கூறப்படுவதில் பரமத்தந்தை உங்களையும் பரமராக்குகிறார். ஆத்மாக உங்களை தவிர வேறு எவராலும் சுயதர்சன சக்கரதிகளாக முடியாது. எந்த ஆத்மாக்களால்? பிராமண தர்மத்துக்குரிய ஆத்மாக்களால் ஆகும். நீங்கள் சூத்திர தர்மத்துக்குரியவர்களாக இருக்கும் பொழுது இதனை அறிந்து கொள்வதில்லை. இப்பொழுது மாத்திரமே நீங்கள் தந்தையின் மூலம் இதனை அறிந்து கொள்கின்றீர்கள். இவை அத்தகைய நல்ல விடயங்கள். நீங்களே விட்டு செவிமடுத்து சந்தோஷமானவர்கள் ஆகுகின்றீர்கள். வெளியில் இருப்பவர்களை இவற்றை செவிமடுக்கும் பொழுது ஆச்சரியப்படுவார்கள். ஓ, இந்த ஞானம் மிகவும் மேன்மையானது. அச்சா, அவர்களும் சுயதர்சன சக்கரதாரிகளாகி உலக அதிபதிகளான பூலோகத்தை ஆட்சி புரிவர்களாகவும் ஆக முடியும். எவ்வாறாயினும் சிலர் இங்கிருந்து சென்றதும் அனைத்தும் முடிவடைந்து விடுகிறது. ஏன்? மாய் மிகவும் தைரியசாலி. சொல்ற மாய் மிகவும் தைரியசாலின்னா என்ன? மாய் மிக தைரியசாலின்னு என்ன அப்படின்னா, நம்ம எத்தனை முறை அதை தோக்கடிச்சாலும் அதுக்கு ஒரு தைரியம் இருக்கு. இல்லை, நான் உன்னை தோக்கடிச்சிடுவேன். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நீ எப்படி போனாலும் நான் என்ன பண்றேன், நான் என்னுடைய நம்பிக்கை இழக்க மாட்டேன். நான் எதுக்கு உன்னை என் பக்கம் இழுக்கிறது? இங்கே அவர்கள் கேட்ட அனைத்தையும் இங்கே விட்டு விட்டு சென்று விடுகின்றனர். இது கருப்பையில் இருக்கின்ற ஒரு குழந்தையை சத்தியம் செய்வதை போன்றது. எப்படி அவர் வெளியில் வந்ததும் அந்த சத்தியத்தை மறந்து விடுகிறார். நீங்கள் கண்காட்சிகள் மக்களுக்கு விளங்கப்படுத்தும் போது இது மிக நல்லது, இது மிக நல்லது என்று அவர்கள் கூறுகின்றனர்.
இந்த ஞானம் மிக நல்லது என்றும் அவர்களும் அத்தகைய முயற்சி செய்வார்கள் எனவும் இதையும் அதையும் செய்வர் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். பின்னர் அவர்கள் சென்றதும் அனைத்தும் இங்கு விட்டுவிடப்படுகின்றது. அவர்கள் அதனால் சிறிதளவே தாக்கப்படுகின்றனர். அவர்கள் உங்களுடன் மீண்டும் வரமாட்டார்கள் என்பதல்ல. விருட்சம் தொடர்ந்து வளரும். பின்னர் விருட்சம் வளர்ந்ததும் அனைவரும் ஈர்க்கப்படுவார்கள். இது இப்பொழுது ஆள் நரகமாகும். அவர்கள் கருட புராணத்தில் அத்தகைய பயங்கரமான கதை எழுதியிருக்கின்றார்கள். எது ஆள் நரகம்? இப்ப இருக்கிறதுதான். ஆனா கருட புராணத்துல பயங்கரம் எழுதியிருக்கிறாங்க இல்லையா? என்ன எழுதியிருக்கிறாங்க? நிறைய எழுதியிருக்கிறாங்க இல்லையா? பெரிய சொன்ன மாதிரி எண்ணெயில போட்டு இது பண்ற மாதிரியும் மரத்துல ஏத்துறது மதம் இல்லையா? அப்புறம் நிறைய தேள்கள் இருக்கிறதுல போடுற மாதிரி பயங்கரமா வச்சு மனிதர்களே ஏன் அதெல்லாம் செய்யறாங்க? ஏன் அதெல்லாம் செய்யணும்? மனிதர்களை சிறிது பயப்படுத்துவதற்காக அவர்கள் இதனை கூறுகின்றனர். அதிலிருந்தே அவர்கள் மனிதர்களும் பாம்புகளாகவும் தேள்களாகவும் ஆகுவார்கள் என்ற என்ன கருத்து எடுத்துக்கொண்டார்கள். தந்தை கூறுகிறார், நான் உங்களை அந்த நச்சுக்கடலிலிருந்து அகற்றி இந்த பார்க்கடலுக்கு அனுப்புகின்றேன். ஆரம்பத்தில் நீங்கள் அமைதி தாமத்தில் வசித்தீர்கள். பின்னர் நீங்கள் உங்களுடைய பாகம் நடிப்பதற்காக அந்த சந்தோஷ தாமத்திற்கு சென்றீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் அமைதி தாமத்திற்கும் அந்த சந்தோஷ தாமத்திற்கும் செல்கின்றீர்கள். நீங்கள் இத்தாமங்களை நினைவு செய்கின்றீர்கள். நீங்களே தாயும் தந்தையும். உங்களிடமிருந்தே நாங்கள் பெரும் சந்தோஷத்தை பெறுகிறோம் என மக்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் அந்த சந்தோஷம் சத்தியுகத்திலேயே இருக்கிறது. இப்பொழுது சங்கமிகம். இறுதியில் இங்கு மக்கள் அதிகளவு விரக்தியினால் கூக்குரலிடுவார்கள். ஏனெனில் அப்பொழுது அதிக கூடிய அளவு துன்பம் இருக்கிறது. பின்னர் சத்தியுகத்தில் என்ன இருக்கும்? அதிகூடிய அளவு சந்தோஷம் இருக்கிறது. இது அதிகூடியது சந்தோஷமும் அதிகூடிய அளவு துன்பத்தையும் பற்றிய நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். அவர்கள் விஷ்ணு அவதாரத்தையும் காட்டுகின்றார்கள். அவர்கள் லட்சுமி நாராயணன் தம்பதி மேலிருந்து கீழிறங்கி வருவதாக காட்டுகின்றனர். எவ்வாறாயினும் அந்த சரீரதாரிகள் மேலிருந்து வருவார்கள் என்றில்லை இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாவும் மேலிருந்து வருகின்றார். ஆனால் கடவுளின் அவதாரம் தனித்துவமானது. அவரே பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றார் இல்லையா? நம்மெல்லாம் லட்சுமி நாராயணன் என்ற ஆத்மா மேலிருந்து வருது இல்லையா? இங்க என்ன கிடைக்குது? சரீரம் கிடைக்குது. பாபா வர்றது தனித்துவமானது. எப்படி தனித்துவமானது? சரி, அவரு இன்னொருத்தர் சரீரில பூந்துடுறாரு. அவருக்கு சொந்தம் இல்லாததுல இல்லையா? நமக்கெல்லாம் சொந்தமா இங்க என்ன இருக்கு? அவருக்கு அதான் பாபா சொல்ல தனித்துவமான. எவ்வாறாயினும் லட்சுமி நாராயண் மேலிருந்து கீழிறங்கி வருவதாக காட்டுகின்ற. எவ்வாறாயினும் அந்த சரீரதாரிகள் மேலிருந்து வருவார்கள் என்றில்லை. ஒவ்வொரு ஆத்மா மேலிருந்து வருகிறார். ஆனால் கடவுளின் அவதாரம் தனித்துவமானது. அவரே பாரத சொர்க்கமாக்குகின்றார். அவர் வருவது மக்கள் அவரது பிறந்த நாள் விழாவாகிய சிவ ஜெயந்தியை கொண்டாடுகின்றனர். ஆஸ்தியான முக்தியும் ஜீவன் முக்தியும் அருள்பவர் பரமத்தந்தையாக பரமாத்மா சிவனே என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பின், தந்தையாக கடவுளின் விழாவை என்ன பண்ணணும்? முழு உலகிலும் கொண்டாடி இருப்பார்கள். ஏன்னா சிவபாபாவே
விடுதலை அளிப்பவரும் வழிகாட்டியும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பேன். அவர்கள் எல்லையற்ற தந்தையின் ஞாபகார்த்தத்தை கொண்டாடி இருப்பார்கள். அவரது பிறப்பு பாரதத்திலே இடம்பெறுகிறது. பாரதத்திலே மக்கள் என்ன பண்றாங்க? சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். ராவணன் இருக்கிறது அங்கதான். எவ்வாறாயினும் அவர்கள் அவரை முழுமையாக இனம் காணதன் காரணமாக அதனை விடுமுறையுடன் கொண்டாடுவதில்லை. அதுக்கு சிவனுக்கு என்ன பண்றது? விடுமுறை கொடுக்கிறது. பிறந்த தினமும் அனைவருக்கும் சர்க்கரை அளிக்கும் தந்தையின் யாத்திரையும் நிச்சயமாக அவர் வந்து அத்தகைய தனித்துவமான பணியை புரிகின்ற அவரது பிறந்த இடத்திலேயே பெருமளவு கொண்டாடப்பட வேண்டும். ஆலயமாகிய உங்களது ஞாபகத்தும் இங்கு இருக்கிறது. என்ன ஆலயம்? எவ்வாறாயினும் சிவா வந்து விடுதலை அளிப்பவராகவும் வழிகாட்டியும் ஆகின்றார் என்பது எவருக்கும் தெரியாது. எங்களை துன்பம் அனைத்திலிருந்து விடுவித்து சந்தோஷ தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அனைவரும் கூறுகின்றனர். ஆனால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. பாரதமே அனைத்திலும் அதி உயர்வான பூமியாகும். நினைவு கூறப்படுகின்ற பாரதத்தின் புகழ் எல்லையற்றது. இங்கேயே சிவாவா பிறப்பிடிக்கிறார். ஆனால் எவரும் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் அவரை கௌரவிக்கும் வகையில் ஒரு முத்திரையை உருவாக்குவதில்லை. பாபாக்கு பாருங்க என்னென்ன. அவர்கள் ஏனைய பலரது முத்திரைகளே அவர்களை கௌரவிக்கும் வகையில் உருவாக்குகின்றனர். இப்பொழுது மக்கள் இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் வகையில் எவ்வாறு நீங்கள் விளங்கப்படுத்தலாம்? சன்னியாசிகளை வெளிநாடுகளுக்கு சென்று பாரதத்தின் புராதன யோகத்தை கற்பிக்கின்றனர். நீங்கள் அவர்களுக்கு உங்கள் ராஜயோகம் பற்றி கூறியதும் உங்கள் பெயர் புகழப்படும். அவர்களிடம் வினவுங்கள், ராஜயோகத்தை கற்பித்தவர் யார்? எவருக்கும் தெரியாது. கிருஷ்ணர் அத்தயோகத்தை கற்பிக்கவில்லை. சன்னியாசிகள் அத்தயோகத்தை பயிற்சி செய்கிறார்கள். ஏன் இதெல்லாம் சொல்றார் பாபா? ஏன்னா பகவத்கீதையில என்ன போட்டிருக்குது? ராஜயோகத்தை பத்தி போட்டிருக்கு. கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா? அப்போ பாபா சொல்றாரு, அவர் என்ன பண்ணல? ராஜயோகத்தை கற்பிக்கல. ஆனா அத்தயோகத்தையாவது கற்பித்தாரா? அந்த அத்தயோகத்தை கற்பிக்கிறது யாரு? சன்னியாசிகள். பெருமளவில் கற்பவர்கள் தம்மை தத்துவ ஞானிகள் என அழைக்கின்றார்கள். அவர்கள் பல சுமைகளை கற்ற போதிலும் தந்தை இப்பொழுது கூறுவதே சரியானது, ஏனைய அனைத்தும் தவறானவென இவ்விடயங்களை புரிந்து கொண்டு தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த சீர்திருத்திக் கொள்ளுவாங்களா? தந்தை வருகின்ற இந்த இடமே உண்மையில் மகத்துவமான என்ன இடம்? யாத்திரை ஸ்தலம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடம்? பாரதம், முக்கியமா மவுண்ட் அபு. இந்த பூமியே தர்ம பூமி என அழைக்கப்படுகிறது என்பது குழந்தையாக உங்களுக்கு தெரியும். இங்கிருப்பது போல் வேறெங்கும் பல தர்மாத்மாக்கள் இல்லை. நீங்கள் அதிக தான தர்மங்களை செய்கிறீர்கள். நீங்கள் தந்தை இனம் கண்டு கொண்டதுடன் உங்கள் மனங்கள், சரீரங்கள், செல்வத்தையும் இந்த சேவையில் பயன்படுத்துகின்றீர்கள். தந்தை மட்டுமே அனைத்துக்கும் விடுதலை அளிக்கின்றார். அவர் அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றார். எந்த சமய ஸ்தாபகர்களும் எவரையும் துன்பத்திலிருந்து விடுவிப்பது இல்லை. அம்மக்கள் தமது சமய ஸ்தாபகர்களை பின்பற்றி வருகின்றனர். அவர்கள் அனைவரும் வரிசைக்கிரமமாக தனது பாகங்கள் நடிப்பதற்காக கீழிறங்கி வருகின்றனர். தங்கள் பாகங்கள் நடித்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் தமோ பிரதான ஆகுகின்றனர். பின்னர் தந்தை வந்து உங்களை சத்தோ பிரதான ஆக்குகின்றார். ஆகவே பாரதம் அத்தகைய மகத்தான யாத்திரை ஸ்தலமாகும். பாரதமே முதல் இலக்கத்தை உடைய அதி உயர்வான பூமியாகும். தந்தை கூறுகிறார், இதுவே எனது பிறப்பிடமாகும். நான் அனைவருக்கும் சர்க்கதி அளிக்க இங்கு வருகின்றேன். நான் பாரத சொர்க்கமாக்குகின்றேன். தந்தை உங்களை சொர்க்க அதிபதிகள் ஆக்குவதற்காகவே வந்திருப்பதை குழந்தையாகி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். ஆகவே அத்தகைய தந்தையை பேரன்புடன் நினைவு செய்யுங்கள். ஏனையர் உங்களை பார்க்கும் பொழுது அவர்களும் அத்தகைய செயல்களை செய்வார்கள். இவை என்னது? சூக்ஷ்ம தெய்வீக செயல்கள் என அறியப்பட்டுள்ளது. எவரும் எதையும் புரிந்து கொள்வதில்லை.
என ஒரு பொழுதும் எண்ணாதீர்கள். உங்களிடமிருந்து இப்படங்களை எடுத்து செல்லக்கூடிய மக்கள் வெளிப்படுவார்கள். நீராவி கப்பல்களில் அவர்கள் எடுத்து செல்லக்கூடியவாறு மிக சிறந்த படங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்பொழுது எங்கெல்லாம் நீராவி கப்பல்கள் நிற்கின்றனவோ அங்கு அவர்களால் அந்த படங்களை போட முடியும். உங்கள் சேவை பெருமளவு இடம்பெற வேண்டும். பல பெருந்தன்மையான மக்கள் உங்களின் பொக்கிஷ களஞ்சியங்களை நிரப்புவதற்காக வெளி தோன்றுவார்கள். யார் பழைய உலகை மாற்றி புதிய உலகை ஸ்தாபிக்கிறார் என்று அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையிலான அத்தகைய சேவையை உங்களுக்காக அவர்கள் செய்வார்கள். முன்னர் உங்களுக்கும் சீரழிந்த புத்தி இருந்தது. இப்பொழுது நீங்கள் மிகவும் சுத்தமான புத்தியை உடையவர்கள் ஆகிவிட்டீர்கள். இந்த ஞானத்தின் மூலமும் யோகத்தின் மூலம் நீங்கள் இவ்வுலகை சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனைய அனைத்து முக்தி தாமத்திற்கு சென்று அங்கே இருப்பார்கள். ஏனைய அனைவரும் நீங்கள் அதிகாரிகளாகவும் ஆக வேண்டும். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். நீங்கள் அவரது நினைவை கொண்டிருப்பதன் மூலம் சக்தியை பெறுகின்றீர்கள். தந்தை உலக சக்கரவர்த்தி வான் என்று அழைக்கப்படுகிறார். அவர் உங்களுக்கு அனைத்து வேதங்களிலும் சமய நூல்களிலும் சாராமத்தை கூறுகிறார். ஆகிய குழந்தைகளாக உங்களுக்கு சேவைக்காக அதிக உற்சாகம் இருக்க வேண்டும். வேறு எதுவும் அல்லாமல் இந்த ஞான ரத்தினங்களே உங்களின் உதடுகளிலிருந்து வெளிவர வேண்டும். வேறு எதுவும் அல்லாமல் இந்த ஞான ரத்தினங்களே உங்கள் உதடிலிருந்து வெளிவர வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் ரூப்பும் பசந்தும் ஆவீர்கள். முழு உலகம் எவ்வாறு மீண்டும் மிக புதியதாகவும் புத்துணர்ச்சி உடையதாகவும் ஆகின்றது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அனைத்தும் புதியதாகின்றன. அங்கு துன்பம் பற்றிய குறிப்பே இல்லை. 5 தத்துவங்கள் கூட உங்களுக்கு சேவை செய்வதற்கு இருக்கின்றன. இந்நேரத்தில் அவர்கள் அவச்சேவை செய்கிறார்கள். ஏனில் மனிதர்கள் தகுதியற்றவர்கள். தந்தை இப்பொழுது உங்களை என்னவாக்குறாரு? தகுதி வாய்ந்தவர் ஆக்குகின்றார். என்னாக்குறாரு? தகுதி வாய்ந்தவர். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். மீட்டே மீட்டே बच्चों प्रीत माँ पिता वाणी वाणी बच्चों को नमस्ते, वाणी बच्चों की वाणी पाक நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம் என்னவாக இருக்கும்? ஒன்று, உங்கள் உதடுகளிலிருந்து சதா இந்த ஞான ரத்தினங்கள் மாத்திரமே வெளித்தோன்றக்கூடியவாறு எப்படியாகணும்? ரூபம் பசந்தமாகும். ஞானமும் யோகமும் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். அந்த ரூப் பசந்த சேவை செய்வதில் உற்சாகமாக இருங்கள். நினைவில் நிலைத்திருந்து ஏனையோரையும் தந்தையை நினைவூட்டுங்கள். நினைவில் நிலைத்திருந்து ஏனையோருக்கும் தந்தையை நினைவூட்டுங்கள். இந்த தெய்வீகமான தனித்துவமான பணியை செய்யுங்கள். நீங்களாம் பாபாவுக்கு யாரு? இரண்டாவது, உண்மையான காதலியாகி ஒரே ஒரு அன்புக்கு நீவிடம் உங்களை அர்ப்பணியுங்கள். அதாவது உங்களை தியாகம் செய்யுங்கள். அப்பொழுதே உண்மையான தீபாவளி ஏற்படும். இல்லை, வீட்டில் பூச்சி போல் ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய சகல சக்திகள் என்னதும் முழு கையிருப்பு மூலம் ஒரு உலக சக்கரவர்த்தியின் அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் உங்களுடைய சகல சக்திகள் என்னதும் முழு கையிருப்பு மூலம் ஒரு உலக சக்கரவர்த்தியின் அந்தஸ்தை பெறுவீர்களாக. ஒரு உலக சக்கரவர்த்தியின் அந்தஸ்தை அடைகின்ற ஆத்மாக்கள் தங்களுக்காக மட்டுமே முயற்சி செய்ய மாட்டார்கள். உங்கள் வாழ்வில் வருகின்ற தடைகளையும் பரீட்சைகளையும் வெற்றி கொள்வது மிகவும் சாதாரணம். ஆனால் ஒரு உலக சக்கரவர்த்தி ஆகின்ற ஒரு ஆத்மாவிடம்
சகல சக்திகளினதும் முழு கையிருப்பும் இப்பொழுது இருக்கும். அவருடைய ஒவ்வொரு வினாடியும் எண்ணமும் பிறருக்காகவே இருக்கும். அவருடைய சரீரம், மனம், செல்வம், நேரம், மூச்சு அனைத்தும் உலக நன்மைக்காக தகுதி வாய்ந்த வழியில் தொடர்ந்தும் பயன்படுத்தப்படும். ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்கு? முழுமையா இருக்கு. நம்ம கிட்ட இல்லாததான் என்ன பண்ண வேண்டியிருக்குது? முதல்ல நம்ம நிரப்ப வேண்டியிருக்கு. ஸ்லோகம். ஒரு பலவீனம் இருந்தால் கூட பல சிறப்பியல்கள் முடிவடைந்து விடுகின்றன. ஆகவே பலவீனங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். ஒரு பலவீனம் இருந்தால் கூட பல சிறப்பியல்களையும் முடிவடைந்து விடுகின்றன. ஆகவே பலவீனங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். இதுதானே சொல்றோம். நான் ஒவ்வொன்றா விடுறேன்னா விட முடியுமா? ஏன் விட முடியாது? அப்ப எல்லாத்தையும் விடுறதுக்கான வழி என்ன? அதான் ராவணன் கொல்லப்பட்டது அப்படிதான். எங்கெங்கேயும் அடிச்சு பார்த்தாங்க. ஒரு தலை போனா இன்னொன்று ஒட்டிக்கிட்டே இருந்தது. அப்புறம் எப்படி இறந்தாரு? நாபில தான் ஒரு உயிர் இருந்ததுன்னு சொல்றேன். அங்க ஒரே அடி அடிச்சுன்னா என்னன்னாருன்னு. அப்ப அவ சொல்றாரு, ஆத்மா உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா என்னாச்சு? அவைக்த சமிஞ்சை. யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடனும் பரிசோதனை செய்யுங்கள். பரிசோதனை மாதமில்லை. உங்கள் மேன்மையான உணர்வுகள், நல்ல ஆசைகள், மனோபாவம், மேன்மையான அதிர்வலைகள் மூலம் எந்த ஓர் இடத்தில் இருக்கும் பொழுதும் பல ஆத்மாக்களுக்கு மனமூலம் உங்களால் சேவை செய்ய முடியும். இதற்கான வழிமுறையானது என்ன ஆகணும்? ஒரு வெளிச்ச வீடாகும், சக்தி வீடாகும் ஆகுவதே ஆகும். லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ். இதற்கு பௌதிக வசதிகளோ வாய்ப்போ அல்லது நேரமோ இருக்கின்ற கேள்வியே கிடையாது. மாலையை பற்றி பேசுறாரு. வெற்றில் பூச்சிகளை பற்றி பேசுறாரு இல்லையா? தீபாவளி என்பது பெரிய தீபம் பாபா அப்படிங்கிறவங்களுக்கு தீபாவளி பொழுது என்ன பண்ண மாட்டாங்க? வெடியெல்லாம் வெடிக்க மாட்டாங்க. வெடியெல்லாம் வெடிக்க மாட்டாங்க இல்லையா? பட் இங்கே அதெல்லாம் பண்றோம். முடிசூட்டு விழா விமர்சனையாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற அதில் பாபா சில இதில் சொல்லுவாங்க, இங்க வந்து 1-1-1ல வரணும் அப்படிங்கிறாரு. சத்தியுகம் என்பது உண்மையான ஸ்டார்டிங் எதுன்னா முடிசூட்டு விழா. எப்ப வந்து அவங்க வந்து அரசாணையில் உட்கார்றாங்களோ அன்னைக்குதான் சத்தியுகம் ஆரம்பம். அதுக்கு முன்னாடி அதுல உட்காரும்போது அவங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 50-60. அவர் சில வானிலை சொல்றாரு, இங்க மாதிரி எல்லாம் இல்லை. ஏன்னா அவங்க 150 வருஷம் இன்னும் வாழ போறாங்க, 100 வருஷம் வாழ போறாங்க. 100 வருஷம் வாழ போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேச்சுலர் லைஃப் அதிகம் இல்லையா? அப்போ 50 வயசான இங்க வயசாகிறதுல மூஞ்செல்லாம் நினைச்சு பாருங்க. இங்கெல்லாம் 50-55 வயசுனாலே இல்லையா வாழ்க்கை முடிஞ்சதுன்றாங்க. ரிட்டையர்மெண்ட் வேற கொடுத்துட்றாங்க. 60 வயசுக்கு ரிட்டையர்டு இல்லையா? இங்கெல்லாம் வேலை முடிஞ்சதுன்றாங்க. அங்க 60 வயசுல தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது இல்லையா? காரணம் என்னன்னா அப்போ 50 வயசுல எப்படி இருப்பாங்க? இப்போது இப்போ 20 வயசுல இருக்கிறவங்க கூட அப்படி ஒன்றும் நல்லா ஆரோக்கியமா இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அப்போ நல்லா ஹெல்த்தியா
இல்லையா? இருப்பாங்க. இளமை மாறாமல் இருக்கும். நேச்சுரல் பியூட்டி பாபா அடிக்கடி சொல்லும். இந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப முடிசூட்டு விழான்றதுதான் இந்த பாபா சொல்றார். முதல்ல சிவராத்திரி வருது இல்லையா? அதுக்கப்புறம் நவராத்திரி வருது. அதுக்கப்புறம் தசரா வருது. அதுக்கு இடையில ராக்கி வருது. தீபாவளி கூட ஜனவரியில இருந்து கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரியில சிவராத்திரி வருது. ஹோலி எப்போ வருது? ஆமா, கரெக்டு தானே. சிவராத்திரி பாபா வர்றாரு. வந்த பிறகு பாபா வந்து பாண்டேஜ் இல்லையா? பாபா வந்து உறுதிமொழி எடுக்கிறோம்ல. ஹோலின்றது ஹோலி. ஹோலி வருது. ராக்கி எப்போ வருது? ராக்கி இப்போ ஹோலி வருது. ஹோலின்னா என்ன? பாபா சொல்லாரு, ஹோலியை பழசா எரிக்கிறதும் மூல முழுக்கள் எல்லாம் இருக்கிற பழசெல்லாம் போட்டு எரிக்கிறதான ஹோலிங்கிறது. அதை எரிச்ச பிறகு அப்புறம் ராக்கி. ராக்கி வந்து பாபா சொல்றாரு, இறைவன் நமக்கு கட்டக்கூடியது இல்லையா? நீ ஸ்ரீமத்தை தான் இதை நீ செஞ்சினா இதை நீ வந்து நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்றது தானே. அப்ப அதெல்லாம் கிடைச்சு ஃபாலோ பண்ணும்போது என்ன வருது? சொன்ன மாதிரி நம்ம அது 9 ராத்திரின்றோம் இல்லையா? அப்போ வந்து அவகுணம், செல்வம் இதெல்லாம் சேகரிக்கிறதுக்கு என்ன இருந்தது? அக்டோபர் வரைக்கும் வந்துடும். செப்டம்பர் இப்போதானே முடிஞ்சது. அதுக்கப்புறம் தீபாவளி. தீபாவளி முடியும் போது பொங்கல். ஆமா, பொங்கல் எப்போ வருது? ஜனவரி. ஜனவரி பொங்கல். இந்த மாதிரி ஒரு பாபா சொல்லார், பண்டிகை கூட முறைப்படி ராமானுஜர் அதில் காமிக்கப்படுது அப்படிங்கிறார். எல்லாம் சங்கமிகத்துடைய நினைவு சின்னம் அப்படிங்கிறார்களே. சிந்தனை நடைமுறை மாசத்துல பட்டாபி சொன்னது ரகசியம் தெரியும். என்ன செய்யற ஆமாம் என்ன செய்ய அந்த விளக்கங்களை கதைக்கு சொல்றேன். பரவ விஷயங்கள் நிறைய கடவுள் இந்த நினைவுகளுக்கு சொல்லலாம். இந்த ஒரு மாசம் அதுக்கு இந்த காதலன் காதலி உலகத்துல அதுதான் அதை பற்றி ஒரு நினைவுகள் தான். எல்லாமே நினைவுகள் தான். நினைவுகள்ல ஒருவரை பற்றி நினைக்கிறாங்க, எதை பற்றி நினைக்கணும்ன்றது படித்தங்களை சிந்திக்க. பாபா ஏன் அந்த மாதிரி சில உதாரணங்கள் எல்லாம் கொடுக்குறாருன்னு சொன்னா, இந்த நினைவு என்பதை எளிமைப்படுத்துறதுக்கு. அதனாலதான் பாபா யோகான்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, நினைவு யாத்திரை அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா அது ஒரு அப்போ காதலன் காதலின்றது அது வந்து ஒரு இயற்கையாக இல்லையா, அது தானாக நினைவு வருதுன்னு சொல்றது. இன்னொன்று ஆஸ்தியை நினைக்க சொல்றாருன்னா, ஒரு அப்பா கிட்ட நிறைய சொத்து இருக்குதுன்னா பையனுக்கு தானாக என்ன வரும்? ஆஸ்தியோடைய நினைவு வரும். மணமகள் மணமகன்னாலும் இல்லையா, தானாக நினைவு வரும். பாபா எல்லாமே உலக ரீதியான இல்லையா, எப்படி வந்து உலகத்துல வந்து இந்த நினைவு என்பது எவ்வளவு எளிமையாக இருக்குதோ அந்த மாதிரி தான் இது. அதனாலதான் பாபா சர்வ சம்பந்தம்ங்கிறார். எல்லா வகையான சம்பந்தத்தை வைக்கின்றார்.
ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம்பந்தம் ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு ஃப்ரெண்டுன்னா ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு அம்மா கிட்ட தான் எல்லாம் போய் சொல்லுவாங்க. சில பேர் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருப்பார் ஒருத்தர். பாபா சொல்றாரு, அந்த சர்வ சம்பந்தமும் நீங்க எங்க வைங்க? பாபா கிட்ட வைங்க. நினைவு எளிமையாக ஆகிறதுக்கான வழிமுறையை பாபா சொல்றாரு. அதான் நீங்க அரைக்கல்பமா நினைவு பண்ணுனீங்க, என்ன காதலிச்சுங்க அப்படிங்க. இப்ப இந்த நினைவுக்காக வழிமுறைகள் தான் பாபா இவ்வளவு நமக்கு விதவிதமாக சொல்றாங்க. சொல்லிக்கல அந்த பிரிட்ஜ் பற்றி சொல்லிக்கல உம் ஜோ பட்டியில எல்லாரும் அந்த மரத்துக்குள்ள ஜோன் செய்வாங்க, இல்லைன்னா மேல உச்சியில செய்வாங்க. இப்ப அதனால நீ தண்ணிக்கு மரத்துக்குள்ள இருந்து செய்யற மாதிரி மரத்துக்குள்ள இருந்தாலும் சரி. அதே மாதிரி அதுக்குள்ள இருந்து செய்யறதுல அந்த முழு பிரிட்ஜ சக்கரத்துல நாங்க சுத்தணும். சக்கரவர்த்தி ஆகணும் அதோட அர்த்தம் சக்தி ஆகணும், சத்தியம் பாபா சொல்றாரு, நீங்க பூர்வஜிங்கிறாரு. வேறு வேறு வந்து எங்க இருந்து சக்தி எடுக்குதுன்னா விதையிலிருந்து எடுக்குது. விதை மூலியமா வேர்கள், வேர்கள் மூலியமா முழு மரம். அப்ப நீங்க தான் இந்த உலகத்துல ஒருத்தர் நல்லது செய்யறாரு, கெட்டது செய்யறாருன்னா அதுக்கு பொறுப்பு யாரு? பாபா சொல்ல, நீங்க தான் வேர்ல இருக்கிறீங்க. நீங்க நெகட்டிவா நினைச்சீங்கன்னா அது என்ன போகுது? முழு மரத்துக்கு போகும். நீங்க பாசிட்டிவா நினைச்சா அது முழு மரத்துக்கு போகுது. அதனாலதான் பிளஸ்ஸிங்ல என்ன சொன்னாரு பாபா? சேவையை பற்றி சொல்லணும். நீங்க எங்கேயுமே போக வேண்டியதில்லை, சேவை இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்க எங்க இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? உங்களுடைய அந்த மனநிலை மூலியமாக பண்ண முடியுங்க. அப்பனா அது என்னது? அந்த வேறுல இருந்து நீங்க எந்த மொழியில இருந்தாலும் நீங்க வேறு. அது மூலியமா என்ன ஆகுது? முழு உலகத்துக்குமே அதான் சொல்லுவாங்க, திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி. முழு உலகத்துக்கு போய் சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ண முடியாது. இப்போ நம்ம சேவை இங்க எந்த ஒரு சாதாரண சேவையாக இருந்தாலும் சரி, ஆனா உங்களுடைய விஷன், உங்களுடைய எண்ணம், உலகத்தை பற்றிய உலக நன்மைக்கான எண்ணத்தை, உணர்வுகளை நீங்க கொண்டிருந்தீங்கன்னா அது முழு உலகத்துக்கு போகும். அதுதான் வேர்ல உட்கார்ந்து முழு உலகத்துக்குமே கொடுக்கறது. மேலன்னா நிறைய யோகா பட்டியலெல்லாம் பார்த்துருப்பீங்க. குளோப் மேல உட்கார்ந்து சிவாவா கிட்ட இருந்து சர்வ குணங்கள், சர்வ சக்திகள் வந்து ஏஞ்சலிக் பாபா மேல ரேஸ் எல்லாம் வருது. அங்கிருந்து பாபா பாபா ஒரு ரெண்டு பேருடைய அந்த பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் எல்லாம் அந்த ரேஸ்ல எங்க வருது? எங்க குளோப் மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய வரிஸ்தா ஸ்டேஜ், ஏஞ்சலிக் ஸ்டேஜ்ல வந்து விழுகிற மாதிரியும், நீங்க அந்த ரெண்டையும் வாங்கி உங்களுடைய சுபபாவனை சொல்வதன் மூலியமாக இந்த முழு பூமிக்கும், இங்க வாழக்கூடிய இந்த இதுக்கும், பிரபஞ்சத்துக்கும், இல்லையா, முழு யூனிவர்ஸுக்கும் நீங்க என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். இப்ப கீழேயும் சரி மேலேயும் நீங்க இப்படி பண்ண முடியும் அப்படிங்க, இல்லையா? பாபாவுக்கு வந்து வருத்தம் அவரோட சிவராத்திரிக்கு இனி கொடுக்கறது. அது உள்ளார என்னை உண்மையா பார்க்க போனா எனக்கு எல்லாம் பண்ணணும்,
ம். முழு உலகமே கொண்டாடணும் இல்லையா? இன்னொன்னு சொன்னாரு, எங்க நம்மள ஒன்றும் பண்ணல, முத்திரையும் கிடையாது, லீவும் கிடையாது. இன்னும் பக்தர்கள் போனா அம்மன் கோயில் சின்னதா தான் இருக்கும், அங்கதான் கூட்டம். சிவன் கோயில் நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய சிவன் கோயில் இருக்கு, அங்க யாருமே போறது கிடையாது. ஆனா நீங்க தமிழ்நாட்டுல போய் பாருங்க, எல்லாம் இந்தியா ஃபுல்லும். ம். அதே மீனாட்சி எல்லாம் கோவில் சிவன் இருக்கிற கூட்டம். அங்க போகிறதே இல்லை இல்லையா? இப்ப கூட நான் போகும்போது, நான் படிச்ச அந்த ஸ்கூல் தபோவனம், ம், அதை பார்க்கணும். நம்ம படிச்ச ஹாஸ்டல் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த டைம், திருச்சி பக்கத்துல. அதுக்கு பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு, பெரிய சிவன் கோயில். அது எவ்ரி சாட்டர்டே எங்களை கூட்டிட்டு போவாங்க, நடந்து அங்க போய் சரி அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம்னு பார்த்தா ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அவ்வளோ உள்ள விடல. பட்டு முதல்ல இருந்து அது கூட்டம் கிடையாது, நாங்கெல்லாம் போகும்போது பார்த்துருக்கோம். பெரிய கோயில் அது, சிவன் கோயில். போய் இந்த வளாகத்தை சுற்றி வரணும், ஆனால் மக்கள் இல்லை. பாபா சொல்லாரு, இதெல்லாம் அவருக்கு வருத்தம். நீங்க பாருங்க, அம்மன் கோயில் வந்து சின்னதா இருக்கும், முட்டி மோதி போயிட்டு இருப்பாங்க. அதனாலதான் பாபா சொல்ல, உங்களுக்கு கூட நான் என்ன பண்றேன், என்னை விட உங்களை உயர்ந்தவராக மாற்றுறேன். மேபி எதுக்காக அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அம்மன் கோயிலுக்கு கூட்டம் போறதுனால? அவர் குழந்தைங்க வந்து முன்னாடி இருக்காரு. இன்னொன்னு, பாபா சொல்றாரு, அவர் புருஷார்த்தம் பண்றாரா? இப்போ ப்ரொஃபஸர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு காலேஜ்ல டீச்சர் இருக்காரு. டீச்சர் வந்து படிப்பிக்கிறாரு, ஓகே, அவருக்கு மேல மரியாதை இருக்கு எல்லாருக்கு. ஆனா இந்த உலகத்துல வந்து மதிப்பு யாருக்கு? ஒன்றும் இல்லை. ஸ்போர்ட்ஸ் வந்து ஒருத்தர் கோச் பண்றது, ம். பயங்கரமான கோச்சு, ஒரு பயங்கரமா பண்ணி கொடுக்குறாரு, பயங்கர டெக்னிக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வின் பண்ண உடனே மாலையும் கூட்டமும் ரசிகர்களும் எல்லாம் யார் மேல போகுது கண்ணு? கோச் யாருன்னே தெரியாது. ஆனா அவருக்கும் பேரும் புகழும் இல்லையா, டிவி ரேடியோ அப்படின்னு அவரை தான் புகழ்வாங்க. அவர் சொல்லி கொடுத்தாரு, ஓகே, ஆனா அந்த நடைமுறையில யார் செஞ்சு காட்டுனது, பிராக்டிக்கலா கொண்டு வந்து காட்டி அச்சீவ் பண்ணது யாருன்னா அவரு. இப்ப பாபா சொல்லாரு, நான் சொல்லி கொடுக்குறேன், ஆனா அச்சீவ் பண்ணது நீதானே. பொறுமை, சக்தி, வீரம், செல்வம், ஞானம் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அதை அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கல் லைஃப்ல நீ ஜெயிச்சு காட்டியிருக்கல, அதனாலதான் உனக்கு புகழ். அதனால அவர் வருத்தப்பட்ட ஆகுமா? பணமும் அவருக்கு அதிகமா கிடைக்குது இல்லையா, அடைஞ்சவருக்கு. பாபா சொல்லாரு, ஓகே, சரி, நான் தான் சொல்லி கொடுத்தேன், நீங்க அதை அச்சீவ் பண்ணீங்க இல்லையா, அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? மக்கள் இந்த காலத்துல மக்கள் வந்து தமோ பிரதான் உடல் உணர்வுல இருக்கிறபடியா உடல் சார்ந்த விஷயங்களுக்காண்டி இது போறதாகவும் இருக்கலாம். அம்மன்கிட்ட போனா எல்லாம் கிடைக்கும்னு அது ஒரு ஐதீகம் இருக்குது. ம். அதை விட அம்மாட்ட தான் நீ எல்லாம் போய் சொல்றது. ம். ஏன்னா நீங்க தானே அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. இப்ப நம்ம அனுபவம் கேட்கும் போது நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? அம்மாட்ட என்ன தான். சிஸ்டர், நீங்க என்ன பண்ணீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? அதை கடந்து வந்தவங்கள தானே கேட்கிறோம். பாபா சொல்றாரு, நீங்க பிராக்டிக்கலா அந்த 4 யுகத்திலேயே வரீங்க, வந்துட்டு இப்ப சங்கமிகத்துல நீங்க வந்ததை புத்தி மூலியமா சுத்துறீங்க இல்லையா? ஆனா பாபா வந்து இந்த சக்கரத்துல
வர்றதும் கிடையாது. அவரு வந்து புத்தி மூலியமா சுத்துறதும் கிடையாது. இல்லையா? அவரு அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். தெரிஞ்சதுனால திரிகாலதர்சி. ஆனா பாபா பாருங்க சங்கமிகத்துல நீங்க சுத்தி வாங்க சுத்தி வாங்க சுத்தி வாங்குவாங்க. சத்தியுகத்தை நம்ம நினைப்போம், பிரத்திரேத்தாகத்தை நினைப்போம், இல்லையா? துவாபர யுகத்துல. ஸோ இது இது வந்து நினைக்கணும். ஏன் நம்ம நினைக்கணும்னா அப்பதான் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி வெளிப்படும், இல்லையா? அப்பதான் என்ன ஆகுதோ நம்ம கிட்ட இருக்கிற பலவீனங்கள் வெட்டப்படும். ஆதியும் அந்தமும் இல்லையா? அதை வந்து வரும்பொழுது இது இடையில வந்தது தானே, இல்லையா? பாபா அடிக்கடி சொல்றாருல்ல, பாபா என்ன பண்றது, என்னுடைய சம்ஸ்காரம் அப்படி, இல்லையா? பாபா சொல்ல ஏதோ ஒரு சம்ஸ்காரம், இல்லையா? அன்னைக்கு அவைக்த முறையில சொல்றாரு இல்லையா? ஏதோ சில பேர் சத்தமா பேசுறாங்க, கேட்டா என்ன சொல்றாங்க, அதை வந்து நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க, இல்லையா? அது வந்து என்னுடைய நேச்சரு ரவி குணம். அப்படின்னு. இப்போ பாபா கேட்குற எது நேச்சரு, இல்லையா? இது நேச்சர் இல்லையே. அப்போ எது நேச்சரு, எது பழசு? இப்போ அதுக்காக அவர் சொல்றாரு. அதான் பாபா வந்து சொல்லக்கூடிய சுயதர்சன சக்கரதாரி என்று, இல்லையா? அவருக்கு தேவையில்லை, இல்லையா? ஏன்னா அவரு பாபா சொல்றாருல, அவர் என்றைக்குமே அழகானவர், சத்தியம் சிவம் சுந்தரம். அதனாலதான் பாபா என்ன சொல்றாரு, உங்களுடைய மகிமை வேற, என்னுடைய மகிமை வேற. உங்களுடைய மகிமை எனக்கு பாட முடியாது. என்ன மகிமை? சோலா கலாசம் பூரன் சம்பூர்ண நிர்விகாரி அகிம்சா பரமோதரம் இதெல்லாம் உங்களுக்குரியது. இதை வந்து எனக்கு பாடக்கூடாது. அகிம்சை என்பது உங்களுடைய முதல் தர்மம். 16 கலை நிறைந்தவர். அப்பா கேட்குற எப்ப நான் நிறைந்தவராக இல்லை, இல்லையா? ஸோ பாபா சொல்றார், உங்களோடது வேற, என்னோடது வேற. வேற என்ன சொல்றார்? பலவீனமா இருக்கக்கூடாது. ம் பலவீனமா இருக்கக்கூடாது. அந்த சக்தி விட்டு பாபா சொல்றார், பாரதம் தான் என்ன புனித ஸ்தலம் அப்படிங்கிறார். என்னுடைய பிறப்பிடம் பாரதம் என்கிறார், இல்லையா? ராவணனை எரிக்கிறதும் பாரதத்துல தான். அதே நேரத்துல தீபாவளியை கொண்டாடுறதும் பாரதத்துல. பாரத மக்கள் வெளியில தேசத்துல இருந்தானா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க வந்து ராவணனை எரிப்பாங்க அப்படிங்கிறார், இல்லையா? அதே மாதிரி ராமரை பத்தி சொன்னார், ராமராஜ்யம் ராவணராஜ். ராமா ராமா ராமான்னு என்ன பண்றாங்க, மாலையை உருட்டுறாங்க. அப்ப பாபா கேட்கிற ராமா ராமானா திரேதாகு ராமரையா நினைக்கிறாங்க அவங்க. அப்ப ராமன் போது இறைவனை நினைக்கிறாங்க. அப்போ பாபா சொல்றாரு, அவங்க உண்மையா நினைக்கிறது யாருன்னா அந்த ஓர் இறைவனை தான் அவங்க நினைக்கிறாங்க, மற்றவங்களை யாரையும் நினைக்கிறது. அப்ப சொல்றது இப்படி, ஆனா அவங்க நினைக்கிறது வந்து
பாபாவை தான் நினைக்கிறாங்க அப்படின்னு. இங்க என்ன இன்னைக்கு ஸ்லோகம்? அருமையான ஸ்லோகம் ஆச்சு. ஸ்லோகமும் இருந்தது. ஒரு பலவீனம் இருந்தால் சிறப்பியல்கள் முடிந்து விடும் என்று சொல்ற பலவீனங்கள் பலவீனமாயிருக்காங்க. விட்டு விடணும். பலவீனங்கள் என்னன்னா பறையில சிறப்பியல்கள் முடிவடைந்து வருகின்றன. ஒரு பல பலவீனத்தை விட்டு சொல்றாரு, ஒரு பலவீனம் இருந்தாலும் என்ன பண்ணும்? சக்தி வந்து ஒரு தக்காளி கட்டுன போனாலும் இருக்கிற கூடையே அது கெடுத்துரும். அதனால பாபா சொல்றாரு, பல நேரங்கள்ல நீங்க ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு அவகுணத்தை எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? மொத்தமா எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு அவகுணம் எடுத்தீங்கன்னா எல்லாம் நமக்குள்ள வந்துடும். அதே நேரத்துல நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும். அதை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன ஆயிடும்? நல்ல குணங்கள் நிறைஞ்சிருன்றார். அதனாலதான் பாபா அடிக்கடி சொல்றாரு, தெய்வீக குணங்களை கிரகியுங்கள், கிரகியுங்கள் கிரகியுங்கள். அப்போ கிரகிப்பதுன்றது என்ன இல்லையா? சூஸ் பண்றது இல்லையா? எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுன்னு கிடையாது. நமக்கு எது வேணுமோ அதை கிரகிச்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் அன்னமும் பாபா சொல்றாரு, பாலும் தண்ணியும் இருக்கு, அதுல அன்னம் என்ன எடுக்கும்? கல்லும் முத்து இருக்குதுன்னா அன்னம் என்ன பண்ணுது? அதை மாத்திரம் எடுக்குது இல்லையா? பகுத்தறியக்கூடிய சக்தி. அப்ப பகுத்தறியக்கூடிய சக்தின்னா என்ன? அதை பிரித்தறிகிறது. பிரித்தறிந்து கடைசியில என்ன எடுக்கணும் இல்லையா? அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை மாத்திரம் எடுக்கக்கூடிய தன்மை. அதுக்காக தான் பாபா நமக்கு சொல்றார், பிரித்தறியக்கூடிய சக்தி. பிளஸ்ஸிங் என்ன சொன்னார் இன்னைக்கு? பிளஸ்ஸிங், அருமையான பிளஸ்ஸிங். உங்களை மாதிரி மற்ற எல்லாரையும் மாற்றணும். உலக உபகாரியா இருக்கும். உங்களை போல சேவையை பத்தி தானே சொன்னார். அது என்ன சொன்னார்? அதுல தானே வருது, நீங்க எங்க இருந்தா என்ன, நீங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு சேவை இல்லை அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு விளங்கப்படுத்துனார்ல, எக்ஸிபிஷன்ல கூட விளங்கப்படுத்துனீங்க. ஏதோ ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? எக்ஸிபிஷன்ல போய் என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒரு படத்தையும் ஞாபகப்படுத்தினார். என்ன படம்? கல்ப விருட்ச மரம். அடுத்தது எக்ஸிபிஷன்ல என்ன விளங்கப்படுத்தணும்? எக்ஸிபிஷனை பத்தி சொன்னாரா இல்லையா பாபா? எக்ஸிபிஷன்ல போய் லட்சுமி நாராயண் பத்தி என்ன சொன்னார்? மனுஷரா வந்ததாங்க மனுஷரா வந்ததாங்க ஆத்மாதாங்க. எக்ஸிபிஷன்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு? அடுத்த வருஷம் பார்க்கலாம். எக்ஸிபிஷன்ல இல்லதானே. அவன் சொல்ல, நீங்க தானே வேர்ல இருக்கிறீங்க இல்லையா? அதுதான் சொன்னார் நினைக்கிறேன். மூலவே. ஆமா,
பெரிய படமா பார்க்கணும். நீராவிக்கு பின்னேதான் எடுத்துட்டு கரெக்ட். அவர் சொல்லாரு, அந்த காலத்துல நீராவி கப்பல் தானே. ஏன்னா அது போறதுக்கு நேரம் எடுக்கும் இல்லையா? அப்ப எங்கெல்லாம் நிக்கிற பாபா சொல்றாரு, அங்கெல்லாம் நீங்க போய் என்ன பண்ணணும்? பட விளக்கத்தை சொல்லணும் அப்படிங்கிறார். அதான் சேவை பத்தி சொன்னார், எக்ஸிபிஷன் போடணும்னு. ம் அப்பெல்லாம் 1 மாசம் ஆகும் இல்ல? உடனே சொல்லி நினைக்கலாம் வந்து எல்லா இடத்துல அதெல்லாம் அந்த மாதிரி ட்ரெயின்ல சேவை பண்றது பாபா சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு பாபா சொல்றாரு, ஸ்ட்ரீமர்ல அந்த காலத்துல அவங்க வந்ததே பாகிஸ்தான்ல இருந்து ஸ்ட்ரீமர்ல தான் வந்தாங்க. ஸோ பாபா அந்த மாதிரி நீங்க சேவை பண்ணுங்க, எங்கெல்லாம் இருக்கு. இன்னைக்கு சேவையை பத்தி பாபா நிறைய சொல்றாரு இல்லையா? சேவை பண்ணணும் அப்படிங்கிற. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டாரு, இல்ல மேல தலைப்பு ஒண்ணு சொன்னாரு பாபா. ஆமா, இல்ல வேற ஏதாவது கேட்டாரு பாபா. தலைப்பு என்ன? விட்டில் பூச்சி என்று சொன்னார். விட்டில் பூச்சிகள் பிடிக்கும். அவர் சொல்றாரு விட்டில் பூச்சிகள் இல்லையா? விட்டில் பூச்சிகளை பத்தி ஒரு அவ்யக்தவாணி பாபா எடுத்திருக்காரு இல்லையா? கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். சிலது வந்த உடனே அப்படியே என்ன ஆயிடுது, அர்ப்பணிக்க. சிலதெல்லாம் சுத்திட்டு கொஞ்ச நேரம் சுத்தி அப்புறம் அர்ப்பணியம் ஆகுது. சிலது அப்படியே தூரத்துல இருந்தே சுத்திட்டு அப்படியே திரும்பி போயிடுது இல்லையா? இன்னைக்கு சொன்னார் இல்லையா? சில பேர் என்ன பண்றாங்க, கேக்குறாங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேட்டுட்டு வெளியே போன பிறகு அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. அதான் சொல்றாரு, மாயை என்ன பண்ணுது, கடைசி வரைக்கும் விட்டுட்டு போக மாட்டேன், தன்னுடைய தைரியத்தை விடுறது இல்லைன்னு. பாபா நம்ம தைரியத்தை விடாதுன்னா. அதனாலதான் பாபா சொல்றாரு, ராவணனும் சர்வசக்திவான் தான். பாபா சொல்றாரு, அவனும் என்ன பண்றது இல்ல, குறைஞ்சவன் அல்ல அப்படிங்கிறது இல்லையா? பாபா சொல்ற அந்த சுவாலையில் அர்ப்பணிக்கின்ற உண்மையான விட்டி பூச்சிகள் இந்த அர்ப்பணம் அர்ப்பணத்தின் ஞாபகமே தீபாவளின்னு சொல்றாரு பாபா. அதனாலதான் ஆத்ம தீபம் பிரகாசமாக எரியுது அப்படிங்கிறாரு. ஆத்மாக்கள் ஏற்கப்படுகிறது, பிரகாசிக்கின்றது அப்படிங்கிறார். அணைஞ்சிட்டு இருக்கு இப்போ ஆத்மா தீபம் இல்லையா? அது திரும்பியும் என்ன ஆகுது, பாபா பிரகாசிக்கின்றது அப்படிங்கிறார். அந்த விளக்கு மொத்தமா அணையாது இல்லையா? பாபா அதுக்காக கூட ஒரு முரளி எடுத்திருக்காரு. என்னன்னா, அந்த ஆத்மா அந்த தீபத்துல என்ன ஆயிடுதுல, எரிய எரிய என்ன ஆகுதுன்னா, நடுவுல அந்த கருப்பா என்ன ஆயிடும், அதுக்கு என்ன சொல்றது, இதை சுத்திலும் அந்த பிரகாசி பிடிக்காம என்ன பண்ணும், இடையில தடுக்கும். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? தட்டி விடுறாங்க. அது தட்டி விடுறதுன்னு மீனிங் வேற. அது இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? சுடர் சொல்றாரு. களிப்பா? சுடரை தட்டி விட சுடலையா? சுடர் சுடர்ன்றது ஒளிதான். எங்க ஊர்லாம் சிட்டம் கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பிரதர். சிட்டம் கட்டிக்கிறது பாருங்க, வார்த்தை இருக்கு அதுக்கு இல்லையா? சில வார்த்தைகள்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை?
பாபா சொல்றாரு அந்த மாதிரி. அதை வந்து ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கு இல்லையா? அதுக்கு சொல்றாரு அந்த மாதிரி. இப்ப பாபா அதெல்லாம் தட்டி விடுறாரு. திரும்பி என்ன ஆகுது? நல்லா எண்ணெயை ஊத்தி திரும்பியும் இல்லையா, ஞானமும் யோகமும் நிறைஞ்ச பிறகு ஆத்மா தீபம் பிரகாசமாக எரியுது இல்லையா? பாபா அதனால சொல்ல, இது ஒன்றும் ரீசார்ஜபிள் பேட்டரி தான், ஒண்ணுமே இல்லாம போயிடாது. இப்போ ஆத்மாவுடைய குணங்கள் வந்து கீழே போயிரு 10%, 5% லெவலுக்கு போயிருக்கு. அப்போ வந்து பாபா என்ன பண்றாரு? சார்ஜ் ஏத்துறாரு இல்லையா? அதுதான். ஓகே. பிரதர் எனக்கு இது ஒன்று இன்றைக்கு டச் பண்ணது, இந்த கருட புராணத்துல சொல்லினம் தானே, வெறுத்தின மாக்கலன்னு சொல்லி பொய்யான கதைகள் எழுதினம் தேளா பிறப்பினம் பாம்ப. அப்ப அதாலதான் சிவபுராணத்துல புல்லாகி பூடாகி என்றெல்லாம் பாடி இருக்கணும். அப்ப அந்த புது குழந்தைகள் கேட்கணும் தானே, மனுஷரா பிறக்கிறையில எல்லாரும் நாயா பிறக்கணும். அப்ப இன்றைக்கு அப்ப அதை விளங்கப்படுத்தியிருக்கு. அது வந்து மனிதனுடைய பிறப்பை பத்தி அது சொல்றாங்க இல்லையா? நீ செஞ்சது பாவத்துக்கு இப்படி எல்லாம் பிறப்பேன். இது வந்து தண்டனை பத்தி பாபா சொல்றேன். பயமுறுத்துறார் இல்லையா? அப்படி ஏன் சொல்லி வச்சிருக்காங்கன்னா, பயமுறுத்துவதற்காக, நல்வழிப்படுத்துறதுக்காக சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா?